இல்ல முதலமைச்சர் பட்டாசு வெடிக்கிறாரு. அது சார் இதெல்லாம் ஏன் அப்புறம் சார் அதுல சரியா பத்தலையா சார்? இதெல்லாமா சார் கேப்பிய? இல்ல இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்தது இல்ல. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தமிழ்நாடு மீட்டிருக்கிறாங்க சார். அதுல ஸ்டாலினும் ஒரு காரணம் சார். இவர் இப்படி சொன்னதுனாலதானே சார் தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லணும், உறுதிமொழி தரேன்னு பிரதமர் சொன்னார். கொளுத்தவன் தானே சொன்னார். அதுல சேட்டை பிடிச்சு குஷ்பு அதுல கொளுத்துனது பிளாஸ்டிக் லைட்டர்னு வேற சொன்ன. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கொளுத்துனது என்ன, அதை கொளுத்தாம விட்டா என்ன நடக்கும், அந்த டிராப்ட்ல இருந்த வாசகங்கள் என்ன, அதனால தமிழ்நாடு எவ்வளவு பாதிக்கும்னு துளி கூட கவலைப்படல. கொளுத்துன லைட்டர் பிளாஸ்டிக்கா, அது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக். ரொம்ப அக்கறை உங்களுக்கு. அது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு என்ன சொல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள குஷ்புவை முனை மழுங்க செய்து பிஜேபி வச்சிருக்கு. நான் பரிதாபப்படுறேன், வெக்கப்படுறேன். இப்ப இன்னைக்கு பிரதமரும் வராரு, ராகுலும் வராங்க பிரச்சாரத்துக்கு. ஆனா ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்படி வந்த தகவலுக்கு அப்படிதான் வெளிப்படையாவே சொல்லப்படுது இல்ல. வெளிப்படையாவே ஆரம்பிச்சாரு. அதுக்கான முயற்சிகள் நடந்தது. KC வேணுகோபால் உள்ளிட்ட தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் பிரபலங்கள் சிலரும் சேர்ந்து ராகுல் ஸ்டாலின் ஒன்றாக மேடை ஏறுவதை தடுத்து விட்டார்கள். இதுதான் நிஜம். இது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு பொருட்டே அல்ல. குறைந்த அவர் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸுக்கு குறைந்த சீட்டு இல்ல. அதுதான் இவரதான் காங்கிரஸ் நினைச்சு காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு விஜய் சொன்னது. பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸ்னு விஜய் நம்புறார். அந்த காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொன்னாரா? அப்ப ராகுல் மேடை ஏற மாட்டாரு ஒன்னா? நான் சொன்ன சில பிரபலங்கள்ல இவரும் சேர்ந்துதான் வராதிங்கன்னு சொன்னது. இப்படி இந்த லட்சணத்துல நீங்க இருந்தீங்கன்னா எந்த இதுல இங்க காங்கிரஸ் வளரும்? அப்புறம் எதுக்காக சண்டை போட்டு 3 இடம் கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்? அதான் ஒரு வரையில சொல்லிட்டேனே, காங்கிரஸுக்கும் நல்லது இல்ல, திமுகவுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்ப தேர்தல் முடிவு இல்லாத ரிசல்ட் வச்சுதான் பார்க்கணும். நல்லது இல்லைன்றதான் இப்ப சொல்ல முடியும். நான் எது சாபம் போட முடியுமா இல்ல கையில எழுதி தர முடியுமா? நல்லது இல்ல சார். நீங்க ஒரு இன்டாக்டா இருக்கிறீங்கன்னு காட்டினதானே சார் நம்பிக்கை வரும், உற்சாகமா களத்துல வேலை செய்வாங்க. சரி இவ்வளவு சேட்டை பண்றீங்க, காங்கிரஸ் நிக்கிற தொழில திமுக என்ன லட்சணம், எதுக்காக நாங்க உங்களுக்கு வேலை செய்யணும்னு தொண்டம் கேட்டா, ஒன்றிய செயலர் கேட்டா, நகரச்சாளர் கேட்டா எங்க கொண்டு மூஞ்சி வைப்பாங்க அவங்க? திமுக நிக்கிற தொகுதியில காங்கிரஸ் வேலை செய்யணும்ல. ஆமா சார். பட் யார் பெரிய கட்சி? பாதிப்பு யாருக்கு அதிகம்? திமுக துணை இல்லாமல் காங்கிரஸால் வெல்ல முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியும். சில தொகுதிகளுடைய பின்னணியை வச்சு நான் சொல்றேன். இதை அறிக்கை விட்டு காங்கிரஸ் எங்களுக்கு வராட்டியும் பரவாயில்லன்னு சொல்ற துணிச்சல் திமுக கிடையாது. கூட்டணி பலம் கடந்து போயிடுச்சு. கூட்டணி பலம் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது. ஆமா சார். அந்த காலம் கடந்து போயிடு. நான் சொல்ற தனித்தனி தொகுதிகள்ல சொல்றேன். காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுக சில இடங்களில் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திமுக உதவி இல்லாமல் காங்கிரஸால் ஒரு இடமாவது ஜெயிக்க முடியுமா? ஒன்னு சொல்லலாம், நீங்க நாகர்கோவில் எங்கிட்ட ஜெயிக்கலாம், அதுவும் கூட திமுக ஓட்டு போலன்னா கிடையாது. இந்த லட்சணத்துல அந்த கூட்டணி வச்சிருப்பீங்களா? அப்ப நீங்க சாதிக்க நினைக்கிறது என்ன? இது நீங்க ஏதோ தமிழ்நாட்டுல திமுகங்கிற ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்ட காங்கிரஸ் ஏதோ தகராறா அப்படி பார்க்க மாட்டான். ஒட்டுமொத்த இந்தியாவும் காங்கிரஸை கவனிக்கும்.